கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டிக் கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்தின் அடுத்த வகுப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இப்ப நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல எதை குறிச்சு பார்த்துட்டு வந்துருக்கோம்னா, 18ஆம் அதிகாரத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1914 அந்த கல்லு வந்து மோதின பிறகு, எந்த கல் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப கூட யூத் கன்வென்ஷனா நம்ம அதை படிச்சோம். அந்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த கல்லானது மோதின வருடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1914. கரெக்டா எந்த பகுதியில வந்து மோதிச்சு அப்படின்னா, பாத பகுதியில வந்து மோதிச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்னா பாத பகுதி என்பது பாதி இரும்பும் பாதி களிமண்ணும் சேர்ந்த நிலைமை. அந்த பாதி இரும்பு பாதி களிமண் என்பது எது அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, போப்பு மார்க்கமும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சாம்ராஜ்யங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதாவது போப்பு மார்க்கத்தினுடைய ஆதரவின் கீழே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாமே தாங்கள் ராஜாக்களா இருப்பது, அதாவது அவங்களுடைய குடும்ப ராஜாவா இருப்பது அப்படின்றது தேவன் கொடுத்த உரிமை அப்படின்னு என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இந்த ஒரு இணைப்ப 1914 வருடம் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா உடைச்சிட்டாரு. சிலைய வந்து கல்லு மோதின வருடம் இதுதான் 1914 அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போத்துல இருந்து மகாபாபிலோனுக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுந்ததை நம்ம கவனிக்கிறோம். அது மட்டும் இல்லாம 1914 அப்புறமா ஐரோப்பால ஆட்சி செய்து வந்து கொண்டிருந்த அந்த அரச குடும்பங்கள் அவங்க முன்னாடி ஆட்சி செஞ்சு வந்த மாதிரி என்ன பண்ண முடியலன்னா ஆட்சி செய்ய முடியல. அந்த டிவைன் ரைட் ஆஃப் கிங்ஸ், நாங்கள் அரசாளுவது தேவன் கொடுத்த உரிமை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, அந்த விஷயம் அதோட என்ன ஆயிடுச்சுன்னா முடிவுக்கு வந்துருச்சு. மகாபாபிலோனுக்கு விழுந்த அந்த மாபெரும் அடி நிமித்தமாக இந்த அரச குடும்பம்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்களுடைய ஆதிக்கத்தை இழந்துட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம். ராஜாக்கள் அவளுக்கு வரக்கூடிய வாதையினால எப்படி புலம்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்றது. 1914 இருந்து வாதை பாபிலோன் மீது ஊற்றப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஊற்றப்பட ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் ஊற்றப்பட்டு முடிக்கல. ஏன்னா ஒரு வாதையில ஏறக்குறைய 7 வாதைகள் ஊற்றி முடிக்கப்படணும். நாம் இப்ப 6வது வாதையின் காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னா 1914 இருந்து மகாபாபிலோனுக்கு அழிவு ஆரம்பிச்சிருச்சு. மகாபாபிலோனுக்கு ஐயோ ஐயோ ஆரம்பிச்சிருச்சு. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஐயோ ஐயோ அப்படின்னு சொன்னாலே அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 முறை வந்தாதான் அது முழுமையை அடையாளப்படுத்தும். 2 தடவை மட்டும் ஐயோ அப்படின்னு வந்தா அழிவு ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் அழிஞ்சு முடியல அப்படின்னா 1914 சிலையினுடைய பாதத்துல அந்த கல்லு வந்து மோதின உடனே மகாபாபிலோனுக்கு அழிவு ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவங்க இன்னும் முழுவதுமாக அழிக்கப்படல. அப்படி 1914 அப்புறமா ஒரு 3 வகுப்பார் இந்த மகாபாபிலோனுக்கு விழுந்த அல்லது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் சேதத்தின் நிமித்தம் என்ன பண்றாங்களாமா, பயந்து தூரத்தில் நின்று புலம்புறாங்க. ஏன்னா இந்த 3 குரூப்பும் அந்த மகாபாபிலோன் என்று சொல்லக்கூடிய ரோமன் கத்தோலிக்க சபை அமைப்பினால ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேவரை, ஒரு நன்மையை வாங்கிட்டு இருந்தாங்க. அதுல முதல் ரியாக்ஷன் யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா? மறந்துட்டுமா? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஐயோ அப்படின்னு யார் கதறினது? நீங்க சாட் பாக்ஸ்ல போங்க. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் யார் கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாக்கள் கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம, அவளோட வேசித்தனம் செய்து வந்த ராஜாக்கள். அவங்க யார் அடையாளப்படுத்துவாங்கன்னா ஐரோப்பால ஆட்சி செய்து வந்திருந்த அரச குடும்பங்கள். அடுத்தது 2வதாக யார் ஐயோ அப்படின்னு தூரத்துல நின்று கதறினது அப்படின்றது நம்ம பார்த்தோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட், முதலாளி வர்க்கத்தினர் அப்படின்றது நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 17 இருந்து 19 வரைக்கும் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போஸ்ட் 1914 ரியாக்ஷன்ஸ் ஃப்ரம் த மாசஸ். 1914 அப்புறமா மகாபாபிலோனுக்கு விழுந்த இந்த ஒரு மாபெரும் அடியின் நிமித்தம்
மனுக்குள்ள என்ன ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்குது? அதுலயும் பர்டிகுலரா மகா பாபிலோன் அன்றல்ல இருந்த ஜனங்களுடைய ரியாக்ஷன் என்ன? மகா பாபிலோனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஜனங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்றத என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். ரியாக்ஷன் ஃப்ரம் த மாசஸ் அப்படின்னாலே உலக ஜனங்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு எடுத்துக்கணும். 1914 அப்புறமா மகாபாபிலோனுக்கு விழுந்த அடியினால மகாபாபிலோனுக்கு விழுந்த அடியினால உலக ஜனங்க என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்றதுதான் இந்த வசன பகுதிகளை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம படிக்கணும். வெளிப்படுத்தும் விசேஷம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். மாலுமிகள் யாவரும், கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும், கப்பலாட்களும், சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று, நம்ம ஏற்கனவே 2 வகுப்பார் பார்த்துட்டோம். தூரத்துல நின்று ஐயோ ஐயோ சொல்லக்கூடிய வகுப்பார் அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வகுப்பார் ராஜாக்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது 2வது வகுப்பார் முதலாளி வர்க்கத்தினர், கேபிட்டலிஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து. இப்ப யார குறிச்சு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3வது வகுப்பார் அவங்கள மாதிரியே ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ராஜாக்கள் ஏன் ஐயோ அப்படின்றாங்கன்னா, ஐரோப்பால இருந்த அரசு குடும்பங்களால முன்னாடி மாதிரி போப்பு மார்க்கத்தை வச்சுட்டு ஜனங்களை ஏமாத்தி இப்ப ஆளுகை செய்ய முடியல. அவங்களுக்கு என்ன ஏக்கமா இருக்குன்னா, 1914க்கு முன்னாடி இருந்த உலக அமைப்பு வந்துடாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குது. அதே மாதிரி முதலாளி வர்க்கத்தினருக்கும் 1914க்கு முன்பாக இருந்த உலக அமைப்பு வந்துடாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா அது ரொம்ப ஃபேவரா அந்த அமைப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. பட் இப்போ 1914க்கு அப்புறமா வேர்ல்டுனுடைய செட்டப்பே மாறுது. அந்த செட்டப் யாருக்கு ஆதரவா இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த 2 குரூப்புக்கு ஆதரவா இல்ல, அதே மாதிரி ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அது என்னவா இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஆதரவா இருக்கு. இந்த 3வது வகுப்பார் என்ன பண்றாங்களாமா? இந்த 3வது வகுப்பார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாலுமிகள், கப்பலில் யாத்திரை பண்ணுகிறவர்கள், கப்பலாட்கள், சமுத்திரத்தில் தொழில் செய்கிற யாவரும். அப்படின்னா இந்த 3 வகுப்புக்குள்ள எத்தனை டிவிஷன் இருக்கு? இந்த 3 வகுப்பாருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லும்? வசனத்தை பார்த்து நீங்க சொல்லலாம். இந்த 3வது வகுப்பாருக்குள்ள எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? அது நீங்க சேட் பாக்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போடலாம். ஸோ வெரி குட். எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 வகுப்பார் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3வது குரூப்புக்குள்ள இருக்காங்க. அப்படின்னா இந்த 4 பேருமே ஒரே வகுப்பாருக்குள்ள வராங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 4 பேருமே ஒரே வகுப்பாருக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வராங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த 4 பேருமே ஒரே வகுப்பாருக்குள்ள வராங்க. அவங்கதான் 3வது வகுப்பார் இல்லையா? ஆனா இந்த 4 பேருக்குமே ஒரு விஷயத்துல சம்பந்தம் இருக்கு. இந்த 4 பேருமே ஒரு விஷயத்தோட சம்பந்தப்படுத்தப்பட்டவர்கள். அந்த ஒரு விஷயம் என்ன? இந்த 4 பேருக்குமே ஒரு விஷயத்துல சம்பந்தம் இருக்கு. அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த 4 பேர் யாருன்றது ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிடலாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மாலுமிகள் யாவரும், கப்பலில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும், கப்பலாட்களும், சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்தில் நின்று. இந்த 4 பேருக்குமே காமனான ஒரு விஷயம் இருக்கு. அந்த காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, கப்பல், சி. சிம்பிளா சொல்ல வெரி குட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல். கடல். இந்த 4 பேருக்குமே காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 3வது வகுப்பார் வேற யாரும் கிடையாது, கடல் வகுப்பார். மனுக்குலம், சி கிளாஸ் ஆஃப் ஹியூமனிட்டி. புரிஞ்சுங்களா? அப்படின்னா முதல் 2 குரூப் ரொம்ப ஈஸியா நம்ம சொல்லிட்டோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 ராஜாக்கள், 2வது முதலாளி வர்க்கத்தினர் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். பட் இந்த சி கிளாஸ் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த கடல் வகுப்பார். இந்த கடல் வகுப்பாருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலவை இருக்கு. புரிஞ்சுங்களா? எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது. இந்த கடல் வகுப்பாருக்குள்ள கடல் அப்படின்னாலே உலக ஜனத்தை அது அடையாளப்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லா இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல 3வதா யார் இப்போ ஐயோ ஐயோ அப்படின்னு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடல் வகுப்பார். இந்த உலக ஜனங்கள் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இத சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா, மாலுமிகள் யாவரும்,
கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும், கப்பலாட்களும் சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும். அப்படின்னா இவங்க 4 குரூப்புமே எதை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள். புரிச்சுங்களா? 4 பேருமே எதை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதனாலதான் இப்போ நம்முடைய தேவன் எந்த வகுப்பாரை பத்தி பேச போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் வகுப்பாரை பத்தி பேச போறார். கடல் வகுப்பாருக்குள்ள இருக்கக்கூடிய கலவையான ஜனங்கள் இந்த பாபிலோனுக்கு அழிவு வர்றத பார்த்து என்ன ரியாக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்றத தேவன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லணும்ன்றதுக்காக இந்த ஒரு கலவைய தேவன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கிங்ஸ் அண்ட் கேபிட்டலிஸ்ட், ராஜாக்களும் முதலாளி வர்க்கத்தினரும் அப்படின்னு இருக்காங்க இல்லையா. இந்த முதலாளி வர்க்கத்தினரும் ராஜாக்களும் ஆக்சுவலா இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்ட் லவர்ஸ், அதாவது பூமியை நேசிக்கக்கூடியவர்கள். அதனாலதான் அவங்க வேர் எதுல பற்று இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் பூமியில் குடியிருக்கிறவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அவருடைய வேறு எண்ணம் ஓட்டம் எல்லாம் எதை சார்ந்ததா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமிக்குரிய காரியங்களை, இந்த பூமிக்குரிய விஷயங்களை சார்ந்ததாக தான் அது இருக்கும் அப்படின்றது என்ன பண்றோம்னா நம்ம பார்க்கணும். பட் இந்த 3வது ஒரு வகுப்பா இருக்காங்க இல்லையா, இந்த 3வது வகுப்பார் யாரை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒட்டுமொத்த உலக ஜனங்களை பத்தியும் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசுது. அதனாலதான் இது எதை மையமா வச்சு பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலை மையமா வச்சு என்ன பண்ணுதுன்னா பேசுது. என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 வகுப்பாரை பத்தி பார்க்கும்பொழுது தனித்தனியா பார்த்துட்டோம். ராஜாக்கள், கேபிட்டலிஸ்ட், அதாவது முதலாளி வர்க்கத்தினர் அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனா இந்த 3வது வகுப்பார் பத்தி மட்டும் கடல் வகுப்பார் ஐயோ ஐயோன்னு சொல்லும் போது மட்டும், இந்த கடல் வகுப்பார் பத்தி சொல்லும் போது மட்டும் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கடல் வகுப்புக்குள்ள ஒரு 4 பேர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் நுழைச்சு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, இந்த கடல் வகுப்பாருக்குள்ள பணக்காரங்களும் இருக்கிறாங்க, ஏழையும் இருக்காங்க. புரிச்சுக்கல நான் சொல்றது? இந்த கடல் வகுப்பாருக்குள்ள பணக்காரர்களும் இருக்கிறாங்க, ஏழையும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. சோ அப்படின்னா இந்த இடத்துல நாம என்ன ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பலோட்டிகளை பத்தியோ, மாலுமிகளை பத்தியோ, கப்பல்ல தொழில் செய்யறவங்களை பத்தியோ, கடல்ல தொழில் செய்யறவங்களை பத்தியோ குறிப்பா இந்த இடத்துல சொல்ல வரல. இந்த இடத்துல யாரை பத்தி சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் வகுப்பாரை பத்தி சொல்ல வருது அப்படின்றது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப யார் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்றாங்கம்மா 1914 அப்புறமா இந்த கடல் வகுப்பார் இந்த பாபிலோனுக்கு வரக்கூடிய வாதியை பார்த்து தூரத்தில் நின்று ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? அப்படின்னா இந்த இடத்துல தேவன் எதை மையமா வச்சு சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடல் வகுப்பாருக்குள்ள 4 குரூப் இருக்கிறாங்க. இந்த கடல் வகுப்பாருக்குள்ள 4 குரூப் இருக்கிறாங்க. இந்த 4 குரூப் மையமா வச்சுதான் ஒட்டுமொத்த உலகமே என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த கடல் வகுப்பாருக்குள்ள இருக்கக்கூடிய 4 குரூப்பை தெளிவா புரிய வைக்கிறதுக்கு நாம ஒரு உதாரணத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம எடுத்து பார்க்கணும். உதாரணத்துக்கு நாம எதை இந்த இடத்துல ஷிப்பிங் பிசினஸ் பத்தி பேச வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். கடல்ல செய்யக்கூடிய பிசினஸ் பத்தி பேச வரல, கடல் வகுப்பாறுல இருக்கக்கூடிய உலக ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய 4 பிரிவுகளை சார்ந்த ஜனங்களும் மகாபாபிலோன் விழுந்ததுனால வரக்கூடிய அந்த புகையை பார்த்து அவங்க கஷ்டப்பட்டு தூரம் நிக்கிறாங்களாமா. ஏன்னா அவள்னால இவங்களும் ஃபேவர் என்ன பண்ணிருக்காங்கன்னு அடைஞ்சிருக்காங்க. புரிச்சுங்களா? அப்படின்னா இந்த இடத்துல கப்பல் பிசினஸ பத்தி பேச வரல, கடல் வகுப்பாரை பத்தி பேச வந்திருக்காரு. ஆனா அந்த கடல் மையமா வச்சு ஒரு 4 குரூப் தேவன் பிரிச்சிருக்காரு இல்லையா, இந்த 4 குரூப் யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுக்கலாம்? உதாரணத்துக்கு என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கலாம். மொத்தம் 4 குரூப் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலுமிகள் யாவரும், கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும், கப்பல் ஆட்களும், சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் அப்படின்றது. புரிஞ்சுக்கலாம்? அப்படின்னா ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம், ஷிப் மாஸ்டர்ஸ், ship masters, passengers on those ships, sailors and all who rely on them. அப்படின்னா ஷிப் மாஸ்டர் ஒரு குரூப், அந்த ஷிப்ல பேசஞ்சர்ஸா இருப்பாங்க இல்லையா, பயணிக்கக்கூடியவர்கள், அதுக்கு அடுத்தது கப்பல் ஓட்டிகள், அடுத்தது சிம்பிளா இந்த இந்த கடலை மையமா வச்சு தொழில் பண்றாங்க 4 குரூப். புரிஞ்சுங்களா? அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் குரூப் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷிப் மாஸ்டர். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷிப் மாஸ்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா
எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு ஷிப்பிங்க வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு பதிலா ஒரு கார் பிசினஸ் வச்சு நம்ம எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஜெனரல் மோட்டார்ஸ் அப்படின்னு ஒரு ஃபேமஸான கம்பெனி அமெரிக்கால இருக்கு. அத உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து எடுத்துக்கலாம். இந்த ஜெனரல் மோட்டார்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை நம்ம நாளா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிக்கலாம். எப்படி நாளா பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அப்படிதான் பிரிக்கப்பட்டிருக்குது எல்லா பொருளாதாரமும். எல்லா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியும் இப்படிதான் பிரிக்கப்பட்டிருக்குது. சிம்பிளா நாளா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிச்சிடலாம். இதை எப்படியோ சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோசியோ எக்கனாமிக் லேடர் அப்படின்வாங்க. அதாவது சமுதாய பொருளாதார ஏணி. இந்த ஏணில மேல சில பேர் இருப்பாங்க, கீழே நிறைய பேர் இருப்பாங்க. புரிச்சுங்களா? மேல ஏற ஏற அவங்க சமுதாயத்திலும் பொருளாதாரத்திலும் உயர்ந்த நிலைமையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அப்படின்னா இந்த இடத்துல ஜெனரல் மோட்டார்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனிக்குள்ள ஃபர்ஸ்ட் யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்கதான் கார்பரேட் ஜெயிண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த இந்த கார்பரேட் ஜெயிண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில இந்த ஜெனரல் மோட்டார்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி நாம எடுத்துக்கோம்னா கூட அதுல மேல இருக்கக்கூடிய அந்த முதல் படியில யார் இருப்பார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனியினுடைய சிஇஓஸ், சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ், போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸ், ட்ரஸ்ட் வச்சு அந்த ட்ரஸ்டுடைய போர்ட் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இவங்க தான் அந்த கம்பெனியவே என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நிர்வகிப்பார்கள். புரிச்சுங்களா? இவங்க தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் ஷிப் மாஸ்டர். நம்ம சொல்றோம் இல்லையா, ஷிப் மாஸ்டர். தமிழ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலுமிகள் அப்படின்னு இருக்கும். பட் ஆங்கிலத்துல அழகா இருக்கும் ஷிப் மாஸ்டர். கப்பலுக்கே மாஸ்டர் இவங்க தான். சரிங்களா? அப்படின்னா இது உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி எடுத்துக்கணும். எல்லா கம்பெனியும் அப்படியே நீங்க என்ன பண்ணுறதுன்னு பாத்தீங்கன்னா பொருத்திக்கணும். இவங்க தான் அந்த கம்பெனியுடைய ஹையஸ்ட் பொசிஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இவங்க தான் அந்த ஷிப் மாஸ்டர். அடுத்து அதே கம்பெனி நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அந்த கம்பெனி ரன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுல ரன் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஸ்டாக்ஸ். சரிங்களா? அந்த ஸ்டாக்ல போய் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நிறைய பேர். இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த கம்பெனியினுடைய ஒரு ஸ்டாக்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்வார்கள். அவர்கள் தான் சந்தையில அந்த ஒரு கம்பெனியில முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்கள். அந்த முதலீட மையமா வச்சுதான் அந்த கம்பெனியை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயங்கும். அப்படின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சு. இவங்க வேற யாரும் கிடையாது. இந்த குரூப் தான் கப்பலுக்குள்ள பிரயாணம் பண்றோம். கப்பலுக்குள்ள பிரயாணம் பண்றோம். ஸோ இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம என்னவே நடக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி ரன் ஆகாது. அப்படின்னா உதாரணத்துக்கு ஜெனரல் மோட்டார்ஸ் ஸ்டாக் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனியை மிகப்பெரிய ஆபத்துக்குள்ள போயிடும். இவங்க தான் ரெண்டாவது குரூப். மூணாவது குரூப் இதே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, இப்போ பெரிய கம்பெனி இருக்கு, அது சிஓ வந்தாச்சு, அந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. அடுத்து அந்த கம்பெனி தயாரிக்கக்கூடிய பொருள் எல்லாம் இருக்கும்ல, அந்த கம்பெனி நிறைய கார் எல்லாம் தயாரிக்கும்ல, அந்த காரை கொண்டு போய் மக்கள் கூட சேர்க்கறதுக்கு நடுவுல மிடில் மேன் இருப்பாங்க பாத்தீங்களா, டீலர்ஷிப் எல்லாம் வச்சுக்கிட்டு. உதாரணத்துக்கு செவர்லே டீலர்ஷிப், நிறைய பார்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல் மோட்டார்ஸ்க்கு சப்ளை பண்ணக்கூடிய கம்பெனிஸ், இவங்க எல்லாம் ஒரு மிடில் மேன்ஸ். இந்த 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 என்ன சொல்றது ஒரு புரோக்கர்ஸ் மாதிரி. இவங்க இல்லாம அந்த பொருள் போய் ஜனங்கிட்ட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போய் சேர ஜனங்கிட்ட. அப்படின்னா இந்த மிடில் மேன் இவங்கதான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பல் ஓட்டிகள். கப்பலை என்ன பண்றவங்கன்னு பாத்தீங்கன்னா ஓட்டுறவங்க. அடுத்தது நாலாவதா நாம இதே ஒரு விஷயத்துல எக்ஸாம்பிள் நாம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த கம்பெனில கடைசியில அடிப்பட்ட நிலைமையில ஒருத்தர் வேலை செய்வாங்க இல்லையா, சேல்ஸ்மேனு, செக்ரட்டரி, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்குள்ள ரொம்ப கீழான வேலைகளை செய்யக்கூடியவர்கள். சிம்பிளா சொல்ல போனோம்னா காமன் மேன், ஒர்க் ஃபோர்ஸ். இவங்க தான் கடைசி நாலாவது நிலைமையில இருக்கக்கூடியவர்கள். ஒரு கம்பெனி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஹைராரிக்கல தான், இந்த ஒரு வரிசை நிலைமையில தான் ஒரு ஆர்டரே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருது அப்படின்றது நம்ம கவனிக்கணும். அப்படின்னா இது ஒரு எக்கனாமிக் செயின். ஒரு செயின் மாதிரி அல்லது எக்கனாமிக் லேடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஏணில மேல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷிப் மாஸ்டர். கப்பலோட்டிகள், ஷிப்புக்கே மாஸ்டர்ஸ் இவங்க தான். சரிங்களா? மாலுமிகள் அப்படின்னு கூட என்ன பண்றது பாத்தீங்கன்னா சொல்லலாம். ரெண்டாவது கப்பலோட்டிகள்ல மாலுமிகள். ரெண்டாவது அடுத்தது யார் இருக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ், முதலீடு செய்யக்கூடியவர்கள். இவங்க யாருன்னா கப்பலுக்குள்ள பிரயாணம் பண்ணக்கூடிய. மூணாவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிடில் மேன்ஸ். இவங்க தான் ஒரு கம்பெனியினுடைய பொருளை ஜனங்கிட்ட போய் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு டீலர்ஷிப் ஆகட்டும், அந்த கம்பெனிக்காக மற்ற பொருட்களை தயாரிக்கக்கூடியவர்களா இருக்கும். இவங்க தான் அந்த ஒரு மிடில் மேன் மாதிரி.
இவங்கதான் யாருன்னு பாத்தீங்கன்னா சீலர்ஸ், கப்பலை ஓட்டக்கூடியவங்க. 4வது அந்த கம்பெனிக்குள்ள அடிமட்டமா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா, கீழான நிலைமைக்குள்ள இருக்கக்கூடிய செக்ரட்டரி, மேனேஜர் எல்லாருமே அவங்கதான் சமுத்திரத்தில் தொழில் செய்யக்கூடியவர்கள். புரிஞ்சுங்களா நான் சொல்றது? சோ இதுதான் நாம என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 4 குரூப் இந்த மாதிரியான ஜனங்கள் தான். இவங்க ராஜாக்களும் கிடையாது, கேபிட்டலிஸ்டும் கிடையாது, முதலாளி வர்க்கத்தினரும் கிடையாது. பட் இவர்கள் தான் ஒட்டுமொத்த மனுக்குழு. ஒட்டுமொத்த மனுக்குலத்தை இதுக்குள்ள கொண்டு போய் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அடிக்கிறான். சோ இந்த ஒட்டுமொத்த மனுக்குலம் தான் உலக பொருளாதாரத்தை என்ன பண்றாங்கன்னா சப்போர்ட் பண்றாங்க, ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. யார் நடத்தக்கூடிய பொருளாதாரம்? இந்த ராஜாக்கள், முதலாளி வர்க்கத்தினர் எல்லாம் இந்த மகா வேசியோட வேசித்தனம் செஞ்சுட்டு பொருளாதாரத்தை தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் நடத்திட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? பட் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாலுமே அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் இல்லையா? அந்த ஆதரவு தெரிவித்து வந்திருந்ததே இந்த 4 வகையான ஜனங்கள் தான் அப்படின்றத. இப்போ இது அப்படியே ரெகுலேஷனோட நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம பார்த்த பாயிண்டோட எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஜெனரல் மோட்டார்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட நம்ம மேட்ச் பண்ணி நம்ம பார்த்தோம் இல்லையா? இது ஒருவேளை ஜெனரல் மோட்டார்ஸ் புரியாத மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அந்த ஒரு எக்ஸாம்பிள். வேற எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா உதாரணத்துக்கு ஜியோ அப்படின்னு ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம், ரிலையன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம், எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? ரிலையன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த ரிலையன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு பெரிய பெரிய சிஇஓ எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா? பெரிய பெரிய சிஇஓ அவங்கதான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. சிஇஓ அப்படின்னு சொன்ன உடனே யார் நினைச்சிட வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பானி, அதானி நினைச்சிட வேண்டாம். அம்பானி நினைச்சிட வேண்டாம். அம்பானில கேபிட்டலிஸ்ட் லிஸ்ட்ல வந்துருவாங்க, முதலாளி வர்க்கத்துல லிஸ்ட்ல என்ன பண்றவாங்க வந்துருவாங்க. நம்ம போன வாரம் பார்த்தோம்னா அந்த கிளாஸ்ல வந்துருவாங்க, அந்த வகுப்பால வந்துருவாங்க. பட் ஒரு கம்பெனியை நிர்வகிக்கிறதுக்கு சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ் அப்படின்னு ஒரு டாப் போர்ட் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க நியமிப்பாங்க. அவங்க தான் ஷிப் மாஸ்டர். சரிங்களா? அடுத்தது கப்பல்ல பிரயாணம் பண்ணக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த ரிலையன்ஸ் கம்பெனி மேல அந்த ஸ்டாக்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பாருங்க, முதலீட்டு போடுவாங்க பாத்தீங்களா? அவங்கதான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணக்கூடியவர்கள். அப்படின்னா கப்பல்ல பிரயாணம் பண்ணக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு இடத்த போய் என்ன பண்ணணும், நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த நோக்கத்துக்காக தன்னுடைய பணத்தை செலவு பண்ணி டிக்கெட் கொடுத்து அந்த கப்பல் என்ன பண்ணிருப்பாங்க, ஏறி இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல இவங்களுடைய நோக்கம் எங்க போய் சேரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் அப்படின்னு ஒரு கப்பல் வச்சுக்கோங்க. இந்த கப்பலுக்குள்ள ஏறணும்னா நம்மளுடைய நோக்கம் இவ்வளவு பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு நோக்கம். அதுக்காக கப்பல்ல டிக்கெட் கொடுத்து வாங்குற மாதிரி ரிலையன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி மேல இவங்க கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, முதலீடு செய்வாங்க. இவங்க தான் கப்பலில் பிரயாணம் பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு. அடுத்தது 3வது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பலோட்டிகள், செயிலர்ஸ். இவங்கதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கப்பலை என்ன பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட்டக்கூடியவர்கள் அப்படின்னு. அப்படின்னா நிறைய ரிலையன்ஸ் கிட்ட டீலர்ஷிப் வாங்கி நிறைய பேர் நடத்திட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, நிறைய சின்ன சின்ன கடைகள் எல்லாமே. சோ இந்த ஒரு விஷயம் தான் யார் அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா செயிலர்ஸை அடையாளப்படுத்துது. இவங்கதான் எல்லா விஷயத்தையும் இந்த கம்பெனியை ஓடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கையில தான் இருக்கு. அடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமுத்திரத்தில் தொழில் செய்கிற யாரும். உதாரணத்துக்கு அந்த ரிலையன்ஸ் கம்பெனிக்குள்ள அடிமட்ட நிலைமையில வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா? இவங்க எதையும் யாரும் டைரக்டா பண்ண மாட்டாங்க. அந்த ரிலையன்ஸ் கம்பெனிக்குள்ள உதாரணத்துக்கு ஒரு ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னா அதுக்குள்ள அடிமட்டத்துல ஒரு செக்யூரிட்டி வேலை செஞ்சுட்டு இருப்பார்ல, அந்த ஒரு மேனேஜர் வேலை செஞ்சுட்டு இருப்பார்ல, இவங்க எல்லாருமே அந்த கம்பெனில நிர்வகிக்கிறது இல்லை. அதை வச்சு தொழில் என்ன பண்ணிடுறாங்கன்னா செஞ்சு அதை வச்சு தன்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடியவர்கள். புரியுதுங்களா? இந்த 4 வகுப்பாரை பத்தி தான் இங்க நம்ம மாலுமிகள் யாவரும், கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும், கப்பல் ஆட்களும், சமுத்திரத்தில் தொழில் செய்கிற யாவரும். நான் மறுபடியும் சொல்றேன், மாலுமிகள் என்பது ஒரு கம்பெனியுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ் பொசிஷன்ல இருக்கக்கூடியவர்கள். கப்பலில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் என்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியில கொண்டு போய் முதலீடு பண்ணக்கூடிய கப்பலாட்கள். அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்காக அந்த கம்பெனியவே டைரக்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மிடில் மேன்ஸ், ஒரு டீலர்ஷிப் ஏஜென்ட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சமுத்திரத்தில் தொழில் செய்கிற யாவும் அந்த கம்பெனில அடிமட்ட நிலைமையில் வேலை செய்யக்கூடிய ஜனங்கள். புரிச்சுங்களா? அப்படின்னா இந்த மாதிரி தானே ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் ஏதோ ஒரு கம்பெனில ஏதோ ஒரு விஷயத்துக்கு கீழே இருக்கணும். புரியுதுங்களா? அப்படின்னா
இந்த 4 குரூப் எதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. 1914 முன்னாடி இந்த 4 குரூப் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்துச்சு. பட் 1914க்கு முன்னாடி வரைக்குமே இந்த 4 குரூப்பும் ஏதோ ஒரு வகையில இந்த ராஜாக்கள், இந்த முதலாளி வர்க்கத்தினர் எல்லாம் இந்த மகா வேசியோட வேசித்தனம் பண்ணி ஒரு செட்டப் வச்சிருந்தாங்க. செட்டப்ல எல்லாரும் நல்லா இருந்தோம். ஸ்திரத்தன்மையோட இருந்துச்சு. உலக பொருளாதாரம் 1914 முன்னாடிலாம். ஆனா இந்த ஸ்திரத்தன்மையே இப்ப என்ன ஆகலன்னு பாத்தீங்கன்னா இல்ல. 1914ல ஒரு மிகப்பெரிய கிராஷ். என்ன கிராஷ்? தேவன் கல் எடுத்து என்ன பண்ணாரு? அடிச்சுட்டாரு. அடிச்சதுனால நம்ம நினைச்ச மாதிரியே உலகம் என்ன பண்ண மாட்டேங்குது, போக மாட்டேங்குதுன்றது பிதுங்கி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மனுக்குலத்துக்குள் இருக்கக்கூடிய இந்த 4 வகுப்பார் அப்படியே தூரத்தில் நின்று பார்க்கிறாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு? இதுக்குள்ள பணக்காரங்களும் இருக்கிறாங்க, ஏழைகள். பணக்காரங்களை யார் சொல்லலாம்? அந்த ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல இருக்கக்கூடியவர்கள் பணக்காரர். ஃபர்ஸ்ட் பிளேஸ் உச்சகட்ட பணக்காரன். 2வது பிளேஸ் அதுக்கு கீழே கொஞ்சம் ஹை கிளாஸா இருப்பாங்க. அந்த 3rd பிளேஸ்ல இருக்கக்கூடியவர்கள் மிடில் கிளாஸா இருப்பாங்க. அந்த 4th பிளேஸ்ல இருக்கக்கூடியவர்கள் ஏழைகளாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்களாமா, இந்த 4 குரூப்பும் கதறாங்களாமா. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா 18ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவன் வேகு கருதினால் உண்டான புகையை பார்த்து இந்த மகா நகரத்திற்கொப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு 1914க்கு அப்புறமா இதுதான் நிலைமை. அவள் வேகுகிறதுனால் உண்டான புகையை பார்த்து அப்படின்னா they see the smoke of her burning. அப்படின்னா அந்த இடத்துல நெருப்ப பார்க்கல, எரிஞ்சு 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 அந்த புகை வரும்ல, அந்த புகைய பார்க்க. அப்படின்னா இந்த இடத்துல புகையதான் முக்கியத்துவப்படுத்தி தேவன் கொடுத்திருக்காரு. அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா, புகை எப்ப வரும்னா எரிஞ்சாதான் புகை வரும். அப்படின்னா ஏதோ ஒண்ணு எரியுதுன்றத கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா இந்த இடத்துல புகைன்றது எரியறதுக்கான ஒரு அருமையான எவிடன்ஸ். அப்படின்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் விட்னஸ் பண்றாங்க. 1914க்கு அப்புறமா ஏதோ எரிஞ்சிட்டு இருக்குது, அதனாலதான் புகை தெரியுது அப்படின்னா எவிடன்ஸ் தெரியுது. 1914க்கு முன்னாடி இருந்த மாதிரி உலகம் 1914க்கு அப்புறமா அப்படின்றது ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் பார்க்கணும். அதுதான் பாக்குறோம். 9ஆம் வசனத்துல ஏற்கனவே பார்த்தோம். 9ஆம் வசனத்துல இதே மாதிரிதான் 1914ல மகா பாபிலோனுக்கு விழுந்த அடியை பார்த்து அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகுகிறதுனால் உண்டான புகையை காணும் போது, இந்த இடத்துல தமிழ்ல வேகுகிறதுனால் உண்டான புகை அப்படின்னு ஆக்சுவலா வேகுகிறதுனால் அப்படின்ற வார்த்தை இங்க இல்ல, டவுன்ஃபால் அப்படின்னு இருக்கு. அவள் கீழே விழுந்ததுனால் உண்டான புகை அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. அப்படின்னா 1914ல மகாபாபிலோனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி விழுந்து கீழே விழுந்துட்டத ராஜாக்கள் இப்படி புலம்புறாங்களோ அதே மாதிரி இங்க புலம்புறாங்க. நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்துட்டோம். மகாபாபிலோன் எரிய ஆரம்பிச்சிருச்சு, முழுசா எரிஞ்சு முடியல. அதனுடைய பழைய மீதி எல்லாம் தான் இன்னும் சுத்திட்டு இருக்கிறது. இப்ப இருக்கிற வேட்டிக்கன்லாம் ஒண்ணுமே கிடையாது. நத்திங். 1914 முன்னாடி இருந்த வேட்டிக்கன் முன்னாடி எப்படி இந்த வேட்டிக்கன் என்ன ஒரு அத்தாரிட்டி இருக்கு. இப்ப எல்லாம் போப்பெல்லாம் ஏதோ ஒரு அறிக்கை விடுறார் அப்படின்னு பார்த்தா யாருன்னா கண்டுக்கிறாங்களா? ஏதோ சொல்லிக்கப்பா, ஏதோ பெரிய மனுஷனா அப்படியே ஒரு வச்சுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, ஏதோ ஒரு மதிப்பு கொடுத்து அந்த மாதிரி வச்சுட்டு இருக்காங்களே தவிர்த்து பழைய ஒரு வல்லமை கோபமா இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா எரிந்து கொண்டிருக்குது ரோமன் கத்தோலிக்க சபை அமைப்பு. அந்த எவிடன்ஸ் தான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் என்ன பண்றாங்கன்னா விட்னஸ் பண்றாங்க. 1914க்கு அப்புறமா முன்னாடி இருந்த மாதிரி உலகம் இப்ப இல்ல. அதான் படிக்கிறோம். 18ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவள் வேகுகிறதினால் உண்டான புகையை பார்த்து இந்த மகா நகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு. 1914க்கு அப்புறமா அவள் வேகுகிறதுனால் உண்டான புகையை பார்த்து என்ன ஈவென்ட்ஸ் நடந்துட்டு, இந்த மகா நகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு. அப்படின்னா இந்த 4 குரூப்புமே மண்குலத்துல இருக்கக்கூடிய ஏழையில இருந்து பணக்கார வரைக்கும் என்ன கேள்வி கேட்கிறாங்களாமா, இந்த மாதிரி வேற நகரம் இருக்குதா?
என்ன அர்த்தம்? இதே மாதிரி வேற நகரம் கிடைக்குமா? 1914 நல்லா இருந்துச்சு. எங்க வாழ்க்கையும் நல்லா ஸ்திரத்தன்மையா போயிட்டு இருந்துச்சு. கீழ அடிமையா இருந்தாலும் பிரச்சனை இல்லாம போயிட்டு இருந்துச்சு. ஸ்திரத்தன்மையே இப்ப இல்லையே. வேற கவர்மெண்ட் எதுனா இருக்குதா? எந்த கவர்மெண்ட் கேக்குறாங்க? தீமையான கவர்மெண்ட். பட் அவங்கள கேட்கக்கூடிய கேள்வி லாஜிக்கலான கேள்விதான். ஏன்னா 1914 அப்புறமா நீங்க யோசிச்சு பாருங்க. பூமியில நடந்த அத்தனை சம்பவங்கள் ஒரு கடந்த 100 வருஷம் வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நடந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா அன்பிரசிடென்ட் அப்படின்னா அன்பிரசிடென்ட் அப்படின்னா இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. மனுக்குல வரலாற்றுல கடந்த ஒரு நூறாண்டா ஒரு கடந்த நூற்றாண்டில் நடந்த சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நடந்தே கிடையாது. அப்பேற்பட்ட மாபெரும் சம்பவங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தா நடந்துட்டு இருக்குது. ஸ்திரத்தன்மை இல்ல. இப்ப சொல்ல முடியுமா? இப்ப கவர்மெண்ட் ஸ்திரத்தன்மையா இருக்குன்னு சொல்ல முடியுமா? பொருளாதார நிலைமை ஸ்திரத்தன்மையா இருக்குன்னு தெரியுமா? அப்படியே ஆடிக்கிட்டு இருக்குது. அதனால அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. அதை தேடுறாங்களாமா. வேற எதுனா இருக்குதா? இந்த மகா நகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ? ஆக்சுவலா தீமைதான் 1914 முன்னாடி வரைக்கும். அதுல ஏதோ ஒரு ஸ்திரத்தன்மை இருந்தத அத பழகி 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 அதுவே பரவாயில்லன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா எல்லாமே ஆட்டம் காணுது. ஆனா அவங்கள அறியாமலே இதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா வெளியரங்கமான ராஜ்யம் வரும்போது அவர்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஸ்திரத்தன்மை உள்ள உண்மையான ஸ்திரத்தன்மை உள்ள மிகப்பெரிய ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யமானது அவர்கள் மத்தியில் பகிரங்கமா அங்க வெளிப்படும் பொழுது பயங்கர சந்தோஷத்துக்குள்ள போறாங்க. பட் இப்ப அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே புரியுது. அதனால இப்ப எந்த நிலைமையில இந்த மனுக்குளம் இருக்குதான் 19ஆம் வசனம் வாசிங்க. தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு ஐயையோ மகா நகரமே, ஐயையோ மகா நகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களுடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூர்ணத்தினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்களே, ஒரு நாழிகையிலே இவள் பாழாய் போனாலே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா இந்த தங்கள் தலைகளில் புழுதியை போட்டுக்கொண்டு அழுது துக்கித்து ஓலமிடுகிறார்கள். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா 1914 அப்புறமா மாபெரும் அழிவு வந்துட்டு இருக்குதே. மகாநகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களுடைய அனைவரும் இவருடைய உச்சிதமான சம்பூரத்தினால் ஐஸ்வர்யமானார்களே. 1914 முன்னாடி இந்த பொருளாதார லேடர் இருக்குல்ல, இந்த ஏணி, இதுல பெரிய பெரிய நிலையில இருந்த பணக்காரங்கள்ல இருந்து எல்லாருமே இவள்னால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா சம்பாதிச்சிருந்தது. யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு ஈஸ்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் விட்டா நிறைய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து அது ஒரு பெரிய பிசினஸே இருக்குது. கிறிஸ்துமஸ் அப்படின்னா அது மிகப்பெரிய பிசினஸ். தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு அழுது துக்கித்து ஓலமிடுவாங்க. அப்படின்னா 1914 முன்னாடி இருந்த நிலைமை மனுக்குலத்துக்கு இப்ப இல்ல. இந்த தலைகளில் புழுதியை போட்டுக் கொள்றது, அழுது துக்கித்து ஓலமிடுறதுலாம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல இதே மாதிரியான விஷயங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தா நடந்திருக்கு. உதாரணத்துக்கு சில வசனம் சில இன்சிடென்ட் நம்ம வாசிக்கலாம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூவரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தங்கள் தலை மேல புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோபு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோபு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்கள் தூரத்தில் வருகையை தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு. யோபுவை பார்க்கும் பொழுதே உரு தெரியாமல் என்ன அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா பாடியில டிசீஸ் வந்துட்டதுனால முன்னாடி ஒருவேளை யோபு புஷ்டியா இருந்திருக்கலாம். பார்த்து எப்படி பார்த்த மனுஷனை நாங்க என்ன பண்றோம் இப்படி பாக்குறோமே. நம்மளோட கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியும். இந்த கேன்சர் எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருப்பாங்க.
இந்த நோய் வந்த உடனே அப்படியே தெரியாம என்ன பண்ணுவானா இருக்கும், டிபி எல்லாமே. அந்த மாதிரி இந்த இடத்துல யோபு தெரியாம என்ன பண்றான்னு இருக்கலாம். அவனை தெரியாமல் சத்தம் அதை தாங்க முடியல. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரே. அதேதான் இங்க 1914 அப்புறமா ரோமன் கத்தோலிக்க சபை இப்போ அப்படியே தெரியாம அழிந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா முதலாம் வாதையிலேயே எது வந்துருச்சுன்னு பாக்குறோம், அவளுக்கு கொடிய புண் உண்டாயிற்று. அப்படின்னா கொடிய புண் உண்டாயிட்டுன்றது எதை அடையாளப்படுத்த, கேன்சரஸ் சோர். மகாபாபிலோனுக்கு கேன்சர் வந்துருச்சு, அப்பேற்பட்ட வாதம் வந்துச்சு. அப்படியே தெரியாம அழிஞ்சிட்டு இருக்குது. இந்த நிலைமையதான் இப்ப பார்த்துட்டு இந்த மனு குலத்துல இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் சொல்றாங்களாப்பா, அவ அழிஞ்சிட்டு இருக்க, அவளுக்காக என்ன பண்றாங்களாமா, அழுது துக்கித்து ஓலம். அந்த நிலைமை தான் எப்பேற்பட்ட கண்டிஷன்ல இருந்த ரோமன் கத்தோலிக்க சார். ஏன்னா நம்ம வெளிப்பட்ட விஷயம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம், நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமே என்று. வேட்டிக்கன்லாம் எப்படி இருந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1914 முன்னாடி வரைக்கும் பூமியின் ராஜாக்கள் மேல ராஜ்யபாரம் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. ஐரோப்பாவை கட்டி என்ன பண்ணுச்சுன்னா ஆண்டு வந்துருச்சு வேட்டிக்கன் சிட்டி. அது மட்டும் இல்லாம அந்த தானியல்ல சிலையை பார்க்கணும் இல்லையா, அந்த அந்த ப்ராஃபஸில அந்த கால் பகுதி, அந்த சேரு பாதி என்ன சொல்றது, அந்த களிமண் இரும்பு பாதி களிமண் சொல்றோம்ல, அந்த களிமண் பகுதி தான் ஒரு க்ளூ மாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சு வச்சிருந்துச்சு. அந்த 10 ராஜாக்களையும் ஒரு க்ளூ மாதிரி பிடிச்சு வச்சிருந்துச்சு அந்த களிமண். 1914 முன்னாடி வரைக்கும் அதை நம்பிதான் பூமியின் ராஜாக்கள் எல்லாருமே நாங்க ஆளுகை செய்வது தேவன் கொடுத்த உரிமை அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஆமாமா, தேவன் தான் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னது யாரு? அப்ப தேவன் பிரதிநிதியாரமா இருக்கும்ல, அவங்க யாரு? போக்குமார். அவங்க அப்படி சொல்லி என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஏமாத்திட்டு. 1914 வரைக்கும் அந்த இருந்துச்சு. அரசியல் மதத்தையும் தேவன் உடைச்சிட்டார். 1914 கல் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, அரசு அதை அடிச்சதுனால எப்படி ஒரு சீட்டு கட்டத்தால அடுத்தடுத்த சீட்டு கட்டி விழுவோம். அங்க மகாபாபிலோனுக்கு விழுந்த அடி பூமியின் ராஜாக்கள், அடுத்து கேபிட்டலிஸ்ட் முதலாளி வர்க்கத்தினர், அடுத்தது சமுத்திர வகுப்பாருக்கு விழுது. அந்த சமுத்திர வகுப்பாருக்குள்ள இருக்கக்கூடிய 4 குரூப்பம் கதறாங்க. நல்ல ஸ்திரத்தன்மையோடு வாழ்ந்துட்டு இருந்தோம், எல்லாமே என்ன ஆயிடுச்சு, இந்த பழைய உலக அமைப்பு போயிடுச்சு. ஏன் புதிய உலக அமைப்பு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா உள்ள வந்துட்டு இருக்கு. We are living in the dawn of the millennial day. 1000 ஆண்டு அரசாட்சியுடைய விடியற் கால ஆரம்பத்தில் என்ன பண்றோம்னா வாழ்ந்து கொண்டிருக்கோம். கர்த்தருடைய பிரசன்னத்தை தாங்க முடியாம இந்த சம்பவங்கள் என்ன ஆயிட்டு இருக்குன்னா நடந்துட்டு இருக்குது அப்படின்றது என்ன பண்றோம்னா, அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய ஐயையோ அப்படின்ட்டு இருக்கலாம். ஐயையோ அப்படின்னு இல்ல, சினையாட்டிக் பிரதியில ஐயோ அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருக்கு. ஏன் ஐயோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தலை மேல புழுதியை போட்டு கதைட்டு இருக்காங்க இல்லையா, அதை ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடல் வகுப்பார் ஏன் கதறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல் பொருளாதாரம் சமுதாயம் எதுவுமே இந்த 4 விஷயமே ஸ்திரத்தன்மையோட இல்ல. 1914 முன்னாடி இருந்த மாதிரி என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா போக போக எல்லாத்துலயும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பேற்பட்ட மகா நகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களுடைய அனைவரும் இவருடைய உச்சிதமான சம்பளத்தினாலே ஐஸ்வர்யமானார்கள் அப்படின்னா எல்லா பெரிய பெரிய காரணம் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பெரிய பெரிய நிலைமையில இருந்த எல்லா இண்டஸ்ட்ரீஸ் எதுக்குள்ளதான் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெரிய நகரத்துக்குள்ளதான் அந்த கப்பலே இருந்திருக்கு. அந்த பெரிய நகரத்துக்குள்ளதான் கப்பலே இருந்திருக்கு. அப்படின்னா எல்லா பொருளாதாரமும் யார் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருந்திருக்குன்னா போப்பு மார்க்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருந்திருக்கு. ஏன்னா அவள் சாதாரண ஆள் ஏற்கனவே ரெவலேஷன் 17:5 படிச்சிருக்கோம். மேலும் ரகசிய மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருக்கு.
அப்படின்னா இந்த இடத்துல இந்த கப்பல்களே இருந்திருக்காது, எந்த பிசினஸ்மே இருந்திருக்காது. மகாவேசி மட்டும் இல்லைன்னா, அவருடைய இன்ஃபுளுயன்ஸ் மட்டும் இல்லைன்னா, அவ்வளோ வல்லமையை தன் கைக்குள்ள போப்பு மார்க்கம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா வச்சிட்டு இருந்த நம்ம கவனிக்கிறோம். இப்பேற்பட்டவனுக்கு ஒரே நாளிகளே இவள் பாழாய் போனாலே, அந்த ஒரே நாளைக்கு அந்த ஒன் மொமெண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் உலக யுத்தம் 1914. எக்ஸாக்டா அந்த 1914 தான் கல்லு வந்து அடிக்குது. அந்த 1 ஹவர் அப்படின்றது எது அடையாளப்படுத்துனா, ஒரு நாளைக்கிலே எது அடையாளப்படுத்துனா, ஒன் கிரேட் ஈவெண்ட், ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்துருச்சு. அதுதான் முதலாம் உலக யுத்தம். ஈவெண்ட் வந்து அந்த கல்லு வந்து மோதி, அந்த கல்லு மோதுறது விசிபிளா நம்ம பார்த்தது எதுனா முதலாம் உலக யுத்தம். அந்த யுத்தம் அந்த களிமண்ணை பிரிச்சிருச்சு, சிதற வச்சிருச்சு, உடைச்சிருச்சுன்னு சொல்லணும். அது உடைஞ்சதுனால அடுத்த சீட்டு கட்டு மாதிரி யாரெல்லாம் அஃபெக்ட் ஆயிட்டாங்க, பூமியின் ராஜாக்கள், முதலாளி வர்க்கத்தினர், கடல் வகுப்பார். கடல் வகுப்பாருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 4 குரூப், பெரிய பெரிய சிஇஓ ஆகட்டும், இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், அடுத்து மிடில் மேன்ஸ் ஆகட்டும், அடிமட்ட தொழிலாளிகள் ஆகும், யாருக்குமே இப்போ பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மை இல்லை. ஸோ அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. வேகிற புகைய இப்ப என்ன பண்றாங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த வசனங்கள் எல்லாமே முழுமையான பாபிலோனோட அழிவை பத்தி பேசல. இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நடக்கக்கூடிய சம்பவத்தை பத்தி இந்த வசனங்கள் அழகா நமக்கு சொல்லுது. அப்படின்னா 3 குரூப் நம்ம பார்த்துட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தோம், ராஜாக்கள், முதலாளி வர்க்கத்தினர், கடல் வர்க்கத்தினர். இவங்க எல்லாருமே ஐயோ 1914 இருந்து அழிஞ்சுட்டே போகுது. முன்னாடி இருந்த நிலைமை உலகத்துல இல்ல. அவங்களால ஒரு சமாதானமான வாழ்க்கை என்ன பண்ண முடியல பாத்தீங்கன்னா வாழ்க்கையில. ஏன்னா அரசியலும் ஸ்திரத்தன்மை இல்லை, பொருளாதாரத்திலும் ஸ்திரத்தன்மை இல்லை, மதத்திலும் ஸ்திரத்தன்மை இல்லை, சமுதாயத்திலும். அதனாலதான் இந்த மனுக்குலத்துல இருக்கக்கூடிய 4 குரூப்பும் ஐயோ ஐயோன்னு கதறிட்டு இருக்காங்கன்னா என்ன காட்டுதுங்க, 1914 அப்புறமா பணக்காரனும் சரி ஏழையும் சரி எல்லாரும் ஐயோ ஐயோ இருக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி இருந்த நிலைமை அது பர்டிகுலரா பாபிலோனுக்கு அடி வந்ததுனால சீட்டு கட்டு சரியில்லை மாதிரி எல்லாமே சரிஞ்சிட்டு, ஆனா முழுசா சரியில்ல. சரியும் 7ஆம் வாதையில முற்றிலுமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அழிய போகுது. பட் இப்ப அழிந்து கொண்டிருக்கக்கூடிய தருவாயில இந்த வகுப்பாரெல்லாம் என்ன ரியாக்ஷன் காட்டுறாங்க 1914 அப்புறமா அப்படின்றதா இந்த வசன பகுதியில் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா சொல்லு. பட் இதோட இந்த 3 வகுப்பாருடைய ரியாக்ஷன் 1914 அப்புறமா அவங்களுடைய ரியாக்ஷனை பத்தி நம்ம பார்த்துட்டு இந்த 3 வகுப்பார் என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்றது 20ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள், உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். அப்படின்னா 3 குரூப் கஷ்டப்பட்டாங்க 1914 அப்புறமா. ஒரே ஒரு குரூப் மட்டும் சந்தோஷப்படுதாங்க. ஒரே ஒரு குரூப் மட்டும் சந்தோஷப்படுது. 1914 அப்புறமா இவளுக்கு விழுந்த அந்த அடி, அந்த ஒரு குரூப் யாரு, அவங்களுடைய சந்தோஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the post 1914 reactions of the church, சபையினுடைய ரியாக்ஷன் என்ன. 1914 மகா பாபிலோன் அடி விழுந்த உடனே 1914 அப்புறமா அவர்களுடைய அடி விழுந்த பார்த்து சபை என்ன ரியாக்ஷன் அப்படின்றதுதான் தேவனுக்கு சித்தமா இருந்தா வரக்கூடிய வாரத்தில் நாம் பொறுமையோடு கேட்டு நம்ம அனைவரும் தேவன் தாமே ஆசிரியர்.